வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 டிசம்பர் 22 ஒரு வாரம் காலகட்டத்தில் எந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அதிகமான பாப்புலாரிட்டியில் இருந்திருக்காங்க, யார் அதிகமான ரீச் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் 5 பேர் இருக்காங்க. போன வாரமும் ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கும் இதுக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்கள் என்னன்றது டிசைட் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரம் இந்த சர்வே எடுக்கப்படும். ஓரமேக்ஸ் கேரக்டர் இந்தியா லவர்ஸ் அப்படின்ற சர்வே வந்து வாரம் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பாப்புலாரிட்டின்றது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் பாப்புலாரிட்டி ஸோ அதில் 2 விதம் இருக்குது, பாசிட்டிவும் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல போன வாரமும் அர்ச்சனா தான், இந்த வாரமும் அர்ச்சனா தான். ஸோ அர்ச்சனா வந்து முதல் இடத்துல அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஓட் பேசிஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே கான்ஸ்டண்ட்டாக அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கேம் பிளே வந்து மாற்றிருக்காங்க. ஒரு சில தப்புகள்லாம் இருந்தாலுமே அந்த தப்புகள்லாம் திருத்திருக்காங்க. பேசணும்னு பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க. ஸ்மோக்கி ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதை வந்து கரெக்டாக ஈக்குவலாக பேசினா பரவாயில்ல, அதுலேயும் ஒரு தலைபட்சமாக பேசுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் கூட அவங்க டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் சாரி கேட்டு ஃபேமிலி அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தப்பு திருத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் என் ஷிப்பை மட்டும் ஓட்டணும், அடுத்தவங்கள போய் தலையிடக்கூடாதுன்ற ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு இப்போ ஒரு தனி ட்ராக்ல போயிருக்கிறது பேரோட மக்களை கவர்ந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அர்ச்சனா முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரவீனா தாகா. ஸோ ரவீனா தாகாவை பொறுத்த வரையும் போன வாரம் அந்த டான்ஸ் காம்படிஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் மணி மற்றும் ரவீனாவோட கான்ட்ரவர்சி பெருசாக வந்து பேச பொருளாக ஆச்சு இல்லை. ஸோ அந்த வீக்கெண்ட்லாம் பேச பொருளாக ஆச்சு. ரவீனா நீங்கள் ஒரு ஸ்பாயிலர் அப்படின்னும் போது ஸோ கொஞ்சம் நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஆரம்பிச்சது ரவீனா மேலே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த பாப்புலாரிட்டி வருது இல்லை. ஸோ அந்த கேட்டகிரியில் ரவீனா 2வது இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரவீனாவோட கேம் என்ன நெகட்டிவ்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு இது, இங்கே ஒரு பேச்சு, இங்கே பேசுறது, அங்கே போகிறதுன்னு கொளுத்தி போட்டு அங்கங்கே வந்து நாரதர் வேலையை பார்க்குறதே கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே மாதிரி மணிக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் மணியோட கேமே ஆஃப் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு ஸோ போன வாரம் வேறு ரோஸ்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் கேம் மாறும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 3வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா அவர்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் பாசிட்டிவ் கன்வெக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்த மாயா வந்து கொஞ்சம் இருந்தது. பட் போன வாரம் அந்த குறிப்பாக அந்த வீடியோ வைரல் வந்து வேறு லெவலில் இது கண்ணோடு காண்பதெல்லாம்ன்ற வீடியோ வைரல் ஆகி செம்ம ரீச் கிடச்சிருக்கு. அந்த வீடியோ மூலிமா இவங்களோட ரீச்சும் சரி. இப்போ நிறைய இடத்துல ஃபன் பண்ணுறாங்க. பட் ஃபன் பண்ணுறது ஓகே, இதெல்லாம் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் மற்றவங்களோட ஃபேமிலியை பற்றி பேசுறது, மற்றவங்கள பற்றி பின்னாடி மார்க் பண்ணுறதுலாம் ரொம்ப தவறான செயல் மாயா. அதெல்லாம் தவிர்த்துடணும். ஃபேமிலி எந்த காரணத்தோட பர்சனல் திங்ஸை எடுக்கக்கூடாது, பர்சனல் ஃபேமிலியை பற்றி பேசக்கூடாது. அது அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது அவங்க குடும்பங்க, அவங்க பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். ஓகே, உங்கள் ஃபேமிலி வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களா, நீ ஏற்றுக்கிட்டீங்களா, அந்த மாதிரி அதை வந்து அவன் பேசுறதும் பேசாதும் அவனோட விருப்பம். அதை சொல்கிறதுக்கும் அவங்க ஃபேமிலியை மார்க் பண்ணுறதுக்கும் கேட்கறதுக்கும் யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். நான் விசித்ரா மேமே அதான் சொன்னேன். பர்சனலாக யார் பேசினாலுமே தப்பு. மாயா பண்ணுறது மோசத்தின் மோசமாக இருக்குது. அவங்கள பார்த்து இப்படி இது பண்ணுறது, அவங்கள குத்தி காட்டுற மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப தவறான செயல். ஓகேங்களா, இது. அடுத்தது 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா பல ட்ரெண்டு பண்ணார். குறிப்பாக வந்து அந்த பூ அழகு அந்த ட்ரெண்டில் வந்து பூர்ணிமா மற்றும் விஷ்ணு விஜய். ஸோ இதில் விஷ்ணுக்கு ஓரளவுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இது வேறு ட்ரெண்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் அழுது இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து விஷ்ணுவும் அந்த ரீச்சில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கார் அப்படின்றது தான் தெரியுது 4வது இடத்துல. பட் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குதுன்னா மாயா தான் இந்த லிஸ்ட்டில். போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது மாயா இந்த லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட். 5வது இடத்துல யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விசித்ரா மேடம். ஸோ விசித்ரா மேடம் போன வாரம் அந்த படையப்பா சாங்கு பின்னிட்டாங்க, வேறு லெவலாக இருந்ததுங்க. படையப்பா மற்றும் நீலாம்பரி காம்போவில் விசித்ரா மேம் டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், கேரக்டர் வைஸ் அவங்க அதுவும் அந்த அளவுக்கு இது கொடுக்கலாலும் பட் அந்த டான்ஸ் வைஸ் வந்து பின்னிட்டாங்க. போங்க, பெடல் எடுத்துட்டாங்க அப்படின்றது சொல்லணும் 2 டான்ஸுமே. ஏன்னா அந்த ஏஜில் வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூஸை பேஸ் பண்ணி அதெல்லாம் மீறி உங்களுக்கு தூரம் டான்ஸ் ஆடி அதை சஸ்டெயின் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ தூரம் அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஆட்ஸ்ஆப் சொல்லிடலாம். ஸோ விசித்ரா மேம் 5வது இடத்துல இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இந்த 5 பேர் தான் ஸோ கடந்த வாரத்தோட லீடிங் போர்ட்டலில் இருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு விசித்ரா மேம் கொஞ்சம் முன்னேறி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விசித்ரா மேமுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரவீனாக்கு கூட இது பாசிட்டிவோ நெகட்டிவோ வாய்ப்பு இருக்கிறதால் ரவீனா கூட முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ